கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து செயல்படும் பொழுது அந்த காரியம் ஆசீர்வாதமாய் காணப்படும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் சில காரியங்களை நாம முடிவெடுத்து செய்யும் பொழுது அது சிக்கல்களையும் வேதனையையும் இன்னல்களையும் கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எங்கள் ஊழியத்தின் பாதையிலே ஆரம்ப நாட்களிலே மிக ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு பாதை. அப்பொழுது எங்களுக்கு 2 இடத்துலேருந்து ஒரு அழைப்பு வந்தது ஊழியத்திற்கு. அப்போ நாங்கள் இந்த 2 அழைப்பில் எந்த இடத்துக்கு எங்களுக்கு போகணும் என்று தெரியாமல் ஒரு தடுமாற்றத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுது, நாங்களாகவே ஒரு மாம்சத்தின்படி எடுத்த ஒரு முடிவு. ஒன்று ஓசூர்லேருந்து ஒரு அழைப்பு, இன்னொன்று ரெடில்ஸ் பகுதியிலிருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்போது நாங்கள் பார்க்கும்போது அது ஐபிசி சபை இருக்கிறது, ஆத்துமாக்களும் இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிறீர்களா என்று கேட்டார்கள் ஓசூரில். நான் அவர்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து விட்டிருந்தார்கள். அந்த ஃபார்மை பார்க்கும் பொழுது அதில் நிறைய சட்டதிட்டங்கள், இப்படி தான் இருக்கணும், ரூல்ஸ் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, இப்படிலாம் நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்த ஒரு முடிவு என்னென்னா, நம்ம ஓசூருக்கு போக வேண்டாம், நம்ம அலமாதிக்கு போகலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்து அந்த போதகரை போய் நாங்கள் பார்த்தோம். அந்த ஊழியக்காரரை நாங்கள் சந்தித்து அவரோடு பேசும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த சபையை ஆத்துமாக்களை கொடுப்பதற்கு அவர் எல்லாவற்றையும் பொறுப்புகளை எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் எங்களுடைய இடத்துலேருந்து எல்லாவற்றையும் ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் அலமாதிக்கு வந்துவிட்டோம். அங்கே 9 மாதங்கள் நாங்கள் ஊழியம் செய்தோம். அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்தோம். நிறைய வாலிபர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஊழியம் கடகட என்று வேகமாக வளரப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த சபை ஊழியம் வளர்ந்து இருக்க இடம் இல்லாமல் ஆலயத்தை இடித்து கட்டக்கூடிய அளவிற்கு வந்தது. என் கணவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 9 மாதங்களிலே அவர் புதிய ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுற அளவிற்கு அவர் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். திடீரென்று ஒரு நாள் இரவு எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டாம், நீங்கள் இந்த சபை இடத்தை விட்டு நீங்கள் காலி பண்ணி புறப்பட்டு போங்கள், நான் வேறு ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. எங்களுக்கு அப்படியே மனம் உடஞ்சி எங்கே போகணுன்னு தெரில. என்னுடைய மகள் ஒரு கை குழந்த, அந்த குழந்தைய வச்சுட்டு நாங்கள் எங்கே போவோம், எந்த வீட்டில் தங்குவோம், என்ன செய்வோம் அடுத்த நேரத்துக்கு என்று ஒரு தெரியாத ஒரு கலங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு கடந்து வந்தது தவறு ஆண்டவரே, எங்களை மன்னி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வழியை காட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அன்றைக்கு கதறி கேட்டேன். உடனே ஆண்டவர் எங்களுக்கு வேறு ஒரு வாசலை எங்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுத்தார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் சில நேரங்களிலே மதியற்றவர்களாய் சில காரியங்களை நாம் செய்கிறபடியினாலே தேவ சித்தத்தை இழந்து உலக பிரகாரமான காரியத்தை நாம் செய்கிறபடியினாலே நாம் ஒரு சிக்கல்களிலே நாம் மாட்டிக்கொள்கிறோம். நம்ம அதிலிருந்து எழும்ப முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக பிள்ளைகள் திருமண காரியத்தில் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுவதிலும் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுப்பதிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்லா ஜெபித்து நல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு ஒரு முடிவு எடுத்து, ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா, இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா என்று நாம் கேட்டு செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். ஆனால் தேவ சித்தத்துக்கு மாறாய்
அந்த பையன் நல்ல வசதியாக இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். இப்படி நம்ம பார்த்து நம்ம செய்யும் பொழுது அதுங்களே சில சிக்கல்களையும் குழப்பங்களும் பின்னாட்களில் வேதனைகளையும் வரவிக்கிறதாய் காணப்படும். தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிந்து நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். வீடு கட்டுகிறதுலையும் சரி, ஆண்டவரே நான் இந்த இடத்துல வீடு கட்டணுமா, நான் என்ன செய்யணும், ஒரு சில இடத்துக்கு போகிறது கூட ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, நான் இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா என்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 சில காரியங்களை செய்யும் பொழுது உண்மையாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம் சில காரியத்தை நம் முடிவெடுத்து செய்யும் பொழுது நம்ம வேதனையை அனுபவிக்க வேண்டியதும் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலையும் காணப்படும். ஆகையினாலே நாம் அப்படி இராதபடிக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நம்ம செயல்படுவோம். பார்த்தீங்களா, நாங்கள் ஊழியத்தில் பாருங்கள், நாங்கள் ஒரு அந்த முடிவு எங்களுடைய முடிவு நாங்கள் சுய முடிவு எடுத்ததுனால எவ்வளவு வேதனை, 21 வருடங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை, சுற்றி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியாக 21 வருடம் கழித்து கர்த்தர் எங்களை ஒரு நிலையான இடத்துல கொண்டு உட்கார வைத்தார். ஆகையினால தேவ சித்தத்தை அறிந்து நம்ம போயிருந்தா நிச்சயமாக அன்றைக்கே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஊழியத்தின் பாதையில் ஒரு நல்ல ஒரு ஆத்துமாக்களையும் கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்திருப்பார். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்தபடியினால, சித்தத்தை அறிந்து செயல்படாததுனால நாங்கள் வேதனைகளை 21 வருடங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. ஆகையினால் அப்படி இராதபடி நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஒரு வாகனம் எடுத்தால் கூட ஆண்டவரே அது உம்முடைய சித்தமாக நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு வேலை காரியனா கூட ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகணுமா, நான் போகாண்டாமா, ஆண்டவரே கேட்டு நாங்கள் செயல்படணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கேட்டு நாங்கள் செய்தால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட மதியற்றவர்களாக இராதபடி புத்தியோடு சில காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.